ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் அல்சலாம் நியூஸ் தமிழ். இன்றைய முக்கிய செய்தியாக, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்று வருவதால் இந்த மழை பொழிவு அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறியுள்ளனர். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் மழை நேரங்களில் மரங்களின் கீழ் நிற்காமல் பாதுகாப்பாக இருக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மலைப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளும் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மீனவர்களுக்கும் முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளும் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மீனவர்களுக்கும் முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்படக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட நாட்களில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த மழை விவசாயிகளுக்கு நல்ல செய்தியாக கருதப்படுகிறது. ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் வெள்ள நீர் தேங்காமல் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. தமிழ்நாட்டு மக்கள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்லாம்.